அப்பாவுக்கு இந்த காது போட்டாச்சு. ஒரு காது போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த சைடுக்கு வந்து போடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்க 5 மணி ரவுண்டு. இது ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பாருங்கள், இந்த காது அதே மாதிரி தான் இந்த சைடும் செய்யணும். இதில் வந்து இங்கே 5 மணி ரவுண்டு. இங்கே பாருங்கள், இந்த 5 மணி ரவுண்டு, இந்த 5 மணி ரவுண்டு பக்கத்தில் 4 மணி ரவுண்டு, இந்த 5 மணி ரவுண்டு இது பக்கத்தில் 4 மணி ரவுண்டு. இதில் தான் நான் வந்து ஒயரை விட்டுருக்கேன். இதுலேயும் ஒயரை விடணும். இந்த சைடு போகணும். இதுலேயும் 2 மணியில் ஒயர் விடணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னு 1 2 இந்த 5 மணி தான் கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. இதுலேயும் ஒயரை விடுறேன். ஒயரை விட்டுட்டு 3 மணிக்கு கோக்கணும். இந்த ஒயரில் 3 மணிக்கு கோக்கணும். இந்த மணி ஒயரை விட்டுட்டு இதில் ஒரு மணியில் ஒயரை விட்டுறேன் ஃபஸ்ட்டு. இதே மாதிரி தான் இந்த 5 மணி கணக்கு தான் இந்த ரவுண்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சைடும் 5 மணி கணக்கில் தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் இந்த சைடும் ஆரம்பிக்கிறோம். இப்போது இந்த ஒயரில் 3 மணி கோக்கணும். ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த சைடு இப்படி இந்த சைடே மூஞ்சி பாகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒயரில் 2 மணியில் ஒயரை விட்டுருக்கோம். இந்த மணியில் 3 மணி கோக்கணும். மூணு மணியில் 2 மணியில் ஒயர் கோக்கணும். இந்த இது 3 மணி இருக்குது. இந்த 3 மணியில் 2 மணியில் ஒயரை விடணும். ரெண்டு மணியில் ஒயரை விடுறேன். பாருங்க, 2 மணியில் ஒயரை விட்டுருக்கேன். இப்படி வரும். 3 மணிக்கு கோத்துருக்கேன். இல்லை 2 மணியில் ஒயரை விடணும். 1 மணியில் பாருங்க. அடுத்து இந்த மணியில் ஒயரை விட்டுட்டு ஒரு வெள்ளை மணி கோக்கணும். மணியில் ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரில் ஒரு வெள்ளை மணி கோக்கணும். பாருங்க, இப்போ வந்து இந்த மணியில் விட்டாச்சு. இப்போ இந்த மணியில் விட்டுறேன். பக்கத்தில் பாருங்கள். ரெண்டு ஒயரில் ஒயரை விட்டுருக்கேன். 3 மணி கோத்துட்டு 2 ஒயரில் ஒயரை விட்டுருக்கேன். இப்படி வரும். இப்படி வரும் பாருங்க. இது பாருங்க. இப்போது இந்த மணியில் ஒயரை விடணும்.
ஒரு ஒயரில் விட்டுருக்கேன். இப்போ 3 மணி கோக்கணும். இதில் 3 மணி கோர்த்து ப்ளூ மணியில் 2 மணியில் ஒயரை வேணும். 1 2 3 மணியில் கோர்த்துட்டு பாருங்கள் 2 மணியில் ஒயரை வேணும். 2 மணியில் ஒயரை வேணும். இந்த பாருங்கள் 2 மணியில் ஒயரை விட்டுருக்கு. 3 மணி கோர்த்துட்டு 2 மணியில் ஒயரை வேணும். பாருங்கள் இப்படி வரும். இப்போது 1 2 இங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் 1 2 2 மணியில் போட்டு 1 மணி கோக்கணும். 1 2 இந்த 2 மணியில் ஒயரை வேணும். பாருங்கள் 1 2 2 மணியில் ஒயர் கோர்த்து ஒரு ப்ளூ மணி கோக்கணும். கோர்த்துட்டு பாருங்கள் 2 மணியில் ஒயர் விட்டு 1 மணி கோக்கணும். ப்ளூ மணி ஒரே ஒரு ப்ளூ மணி கோக்கணும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வருங்க. இங்கே 6 இங்கே 5 பூ வரும். ஒரு மணி கொத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 1 மணி கோத்துட்டேன். இதை 2 மணியில் விட்டு 1 2 3 4 4 மணி இருக்கணும். இதில் 1 மணி கோத்தாச்சு. இப்போ இந்த ஒயரை இதில் விடணும். இந்த மணியில் விட்டு 3 மணி கோக்கணும். 5 மணி ரவுண்டு. பாருங்க 3 மணி கோத்தாச்சு. 3 மணி கோத்தாச்சு. 5 மணி ரவுண்டு 1. இப்போ பக்கத்தில் இந்த சைடு வச்சுக்கணும். இந்த காது கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த சைடு ஒயர் வேணும். ஒரு மணியில் பக்கத்தில் விட்டுட்டு 2 ப்ளூ மணி கோக்கணும். விட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரில் 2 மணி கோக்கணும். அப்படியே இப்போ முடிச்சிட வேணும். முடிஞ்சுதான் இதில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம இதில் கோக்கணும். 2 ப்ளூ மணி கோக்கணும். ரெண்டு ப்ளூ மணி பாருங்க. இந்த மாதிரி கோக்கணும். அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1 2 3 3 மணியில் இந்த ஒயரை விடணும். 1 2 3 3 மணியில் ஒயரை விட்டு ஒரே ஒரு வெள்ளை மணி கோக்கணும். இந்த 3 மணியில் ஒயரை விடணும். 1 2 3 3 மணியில் ஒயரை விட்டு 1 மணி இந்த இதில் பாருங்க. அதே மாதிரி தான் கோக்கணும். இப்போ ஒரே ஒரு வெள்ளை மணி கோக்கிறேன். பாருங்க ஒரே ஒரு வெள்ளை மணி கொத்தாச்சு. ஒரு வெள்ளை மணி இது பாருங்க. ஒரு வெள்ளை மணி கொத்தாச்சு. இந்த மாதிரி வரும். இதில் இருக்கிற மாதிரியே வந்திருக்கு பாருங்க. இதில் இருக்கிற மாதிரியே காது இதுலேயே வந்துடுச்சு.
அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஒயரில் நம்ம 3 ப்ளூ மணி கோக்கணும். இதான் கடைசி இது இந்த லைன் வரும். 3 ப்ளூ மணி கோக்குறோம். பாருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மேலே இருக்கிற ஒரு மணி வந்து இந்த 2 இடுக்குக்குள்ள ஒரு மணி கோக்கணும். வந்து பாருங்க, இந்த அடுக்குக்குள்ள இந்த மாதிரி ஒரு மணி கோக்கணும், இந்த 2 இடுக்குலையும். இப்போ அதுக்கு இந்த ஒயரை எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஒயரை விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு வாங்க. இந்த இடுக்குக்குள்ள ஒரு மணி, இந்த இடுக்குக்குள்ள ஒரு மணி கோக்கணும். அப்போ இந்த மாதிரி பூரா இருக்கும். அதுக்கு நான் இந்த ஒயரை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு வரேன். இதில் ஒயரை விட்டு இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த ஒயரை எடுத்துட்டு வந்து நான் கோக்க போறேன் இந்த ஒரு மணிக்காக. ஈஸி தான், இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. காது பாருங்க போது. இப்போ இங்கே நம்ம ஒரு மணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு மணி, இப்போ எப்போ நான் என்ன பண்ணோம், நம்ம இங்கே ஒரு மணி, இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதில் ஒரு மணி, இதில் ஒரு மணி, இந்த இடுக்குக்குள்ளலாம் இந்த காது ஓரத்தில் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இடையிலலாம் ஒரு மணி, 3 மணி இது வரைக்கும் போக்கணும். பாருங்க, 1 2 3 4 மணி இந்த இடுக்குலலாம் 2 மணிக்கு இடையில இந்த பாதத்துக்கு போட்டோம்ல அதே மாதிரி இந்த இடுக்கில் ஒரு மணி, இந்த இடுக்கில் ஒரு மணி, இந்த இடுக்கில் எடுக்கும்போது இந்த 3 அப்படியே தோத்துட்டு வர வேண்டியதுதான். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, இது வரைக்கும் போட்டு வாங்க. 1 2 3 4 இது வரைக்கும் இந்த இடுக்கில் வரைக்கும் போட்டு வரணும். போட்டு வந்துட்டு நம்ம முடி போட்டலாம். இந்த இடுக்கில் 1 2 3 4 இங்கே நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, அதே மாதிரி இங்கே என்ன போட்டிருக்கோமோ அது வரைக்கும் அதே மாதிரி 4 மணி கொடுத்துட்டு முடி போட்டுடணும். அவ்வளோதான், காது முடிஞ்சிச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மணியில் ஒரு மணி கோத்துட்டு இந்த விட்டுடலாம். இந்த கூரில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணியில் ஒரு மணி கோத்தாச்சு. இப்போ இதில் இருக்கிற மாதிரியே இந்த இடையில ஒரு மணி கோக்கிறேன். ஒரு ப்ளூ மணி அந்த காது ஓரத்தில் மடல் வருதுல்ல, அதுக்கு பாருங்க, ஒரு மணி விட்டுட்டு அந்த மணியை விட்டுட்டு இந்த மணியில் கோக்குறேன். இந்த மணியில் ஒயரை விடுறேன். பாருங்க, இந்த மாதிரி வரும். 2 மணிக்கு இடையில இந்த மணியை விட்டுட்டு இப்படி கொண்டு வந்துடும். இந்த மணியை இப்படி கொண்டு வந்துடும். டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த இடுக்கில் ஒரு மணி, இந்த இடுக்கில் ஒரு மணி. இப்போ ஒரு மணி கோத்துட்டு இந்த மணியில் விடணும். இடையில இல்லை ஒரு மணி கோக்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு ப்ளூ மணி கோக்குறேன். ஒரு ப்ளூ மணி கோத்துட்டு இந்த இடையில இந்த மணியில் விடுறேன். இந்த மணியில் விடணும். இந்த மணியில் விட போகிறேன் ஒயரை. ஒரு ஒயரில் வச்சுக்கிட்டாலே போதும், ஒரு ஒயர் தேவையில்லை, முடிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி வரும். புரியுதா? பாருங்க, இடையில அப்புறம் இன்னொரு மணி கோக்கணும். இதில் இருக்கிற மாதிரியே இந்த ஓரத்தில் இருக்கிற மாதிரியே இங்கே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த காது முடிச்சாச்சு பாருங்கள். 2 காது முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வால் பண்ணிக்கலாம். வால் தான் இப்போ பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இது பாருங்க, 2 ஒயிட்டு, இதுக்கு மிடில் மணி இருக்குது. இதில் ஒயரை விட்டுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இதில் ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரில்
2 வெள்ளை மணியும், ஒரு பிளாக் மணியும் கோக்கணும். பாருங்க 2 ப்ளூ மணி, 1, 2, 2 ப்ளூ மணியும், ஒரு ஒயிட் மணியும் கோக்கணும். இப்படியே வச்சுட்டு இந்த சைடு ஒயரை விட்டு மேல் சைடு இருக்கிற ஒயரில் கோத்துருக்கேன். அப்படி விட்டுருங்க. 3 மணி கோக்கணும். ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கணும். இப்படி கோத்தாச்சு. இப்படி வரும். 3 மணி கோத்தாச்சு. இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, இப்போ இந்த ப்ளூ மணியில் இங்கே இருக்கிற இந்த ஒயர் ப்ளூ மணியிலே இந்த ஒயரை விடணும். அப்படியே மேல் நோக்கி விடணும். இந்த பாருங்க, இப்படி விடுறேன். பாருங்க, ஒயர் மேல் நோக்கி விட்டுட்டு இதில் நம்ம 2 ப்ளூ மணி கோக்கணும் இந்த ஒயரில். பாருங்க 2 ப்ளூ மணி ஒயரை கோக்குறேன். இப்படி கோத்து இப்படி வரும். இப்படி வரும். மேலே பாருங்க, இது மாதிரி வரும். 4 மணி. இது அப்படியே கோத்துட்டு இப்படி திருப்பி மேல் சைடா இந்த மாதிரி வரும். 1 2 3 4 டைட் பண்ணிக்க. இப்போ இந்த மணியில் ஒயரை விடணும். இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில், இந்த மணியில் ஒயரை விடும். இந்த மணியில் இந்த மணியில் ஒயரை விடும். மணியில் விட்டுட்டு இந்த 2 மணிக்குள்ள ஒயர் இருக்கு. இப்போ இதில் 1 மணி கோக்கும். ஒரு ப்ளூ மணி கோக்குறேன். வால் பகுதி தான் போடுறோம். பாருங்க, ஒரு ப்ளூ மணி கோத்தாச்சு. இப்படி வரும். ஓ, அவ்வளோதான். இதில் வந்து மேலே இருக்குது. இதில் வந்து இதில் 2 மணி 4 மணி ரவுண்டு. ஒரு 2 பூ முடிஞ்சா வால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு பூ போட்டுருங்க. 4 மணி பூ இன்னொரு பூ போட்டுச்சுன்னா வால் முடிஞ்சது. இது பாருங்க, 2 4 மணி பூ போட்டுச்சுன்னா வால் அவ்வளோதான். முடி போட்டுருக்கு. அவ்வளோதான், வால் முடிஞ்சிச்சு. நம்ம இது அப்படியே நம்ம இங்கே விட்டுட்டு முடி போட்டுலாம். ஒயரில் விட்டு முடி போட்டுருங்க. அவ்வளோதான், டைட் பண்ணிவிடுங்க. இந்த இதில் மணியில் விட்டுட்டு டைட் போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாருங்கள், முடிஞ்சிச்சு. இவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் டாபர்மேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் டாபர்மேன் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் வால்
இன்னும் அழகா வந்திருக்கு பாருங்க. இதுக்கு வந்து டாபர்மேன் குட்டியா தான் இருக்கும் வாலு. இன்னும் அழகா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு டாபர்மேன். இது எண்ட் பார்ட்டு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. மொத்தம் 7 பார்ட். இது 7வது பார்ட்டு. 7 பார்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ஒரு காது போட்டாலே அதுக்கும் இதே மாரி தான். ஒரு காது எப்படி நம்ம பண்ணியிருக்கோமோ, அதே மாரி தான் இன்னொரு காதும் பார்த்துக்குங்க. ஈஸி தான். நீங்க பார்த்து போட்டுக்கலாம். ஒரு காது கத்துக்க நீங்க அதே மாரி தான் இன்னொரு காதுக்கும் போடணும். எல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து பிளாஸ்டிக் கவர் உள்ள வச்சிருக்கேன். நீங்க பஞ்சு கூட வைக்கலாம். நான் பிளாஸ்டிக் வச்சிருக்கேன். இது வந்து ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அழுக்கானா கூட கழுவிக்கலாம். அதுக்காக தான். நான் இந்த கலர்ல என்கிட்ட இந்த கலர் இருந்துச்சு. பிளாக் ஏற்கனவே போட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் போட்டிருக்கேன். அதனால இந்த கலர்ல எடுத்திருக்கேன். அழகா இருக்கு பாருங்க. ஜம்முன்னு அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு டாகு.